அழிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிறாரு. சிவபெருமானுக்கே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது யோசிச்சிருப்பாரு. அப்படின்னா இந்த அரக்கனை அழிக்க முடியலையே, நிஷும்பன்னு பேரு முதல்ல வரும். அந்த நிஷும்பனை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவள் யாருன்னு தெரியுங்களா? துர்காம்பிகா. அப்பதான் துர்காம்பிகா உருவெடுக்கிறான். துர்காம்பிகா யாரோட உருவம் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா மகாகாளி, மகாகாளியோட உருவம் எடுக்கிறான். அதனாலதான் துர்கைக்கும் சரி காளிக்கும் சரி கால் கீழே பார்த்தீங்கன்னா எருமை வாகனம் தலையில இருக்கு. அந்த நிஷும்பன் தான் வந்து எருமை, அந்த நிஷும்பன் தான் எருமை. அந்த எருமையானப்பட்டது அந்த எருமை அரக்கன் என்ன பண்றாருன்னா அதுக்குதான் நிஷும்பன் சும்பன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள். நிஷும்பன் ஆனவப்பட்டது எல்லாத்தையும் உலக இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிக்கிறான். தேவர்கள் எல்லாத்தையும் அழிக்கிறான். மேற்கொண்டு சுவாமி கிட்டே கையை வைக்க போயிட்டான். அப்ப சுவாமிக்கு ஒன்றும் புரியாமதான் அப்ப அம்பாளுக்கு ஒரு உருவம், அதுதான் துர்காம்பிகா. அதுதான் வர. அந்த துர்காம்பிகா என்ன பண்றான்னா ஒரே ஒரு க்ஷணம் தன்னோட கால் கட்ட விரல்ல ஒரு மிதி மிதிக்கிறான். காலோட கட்ட விரல்ல ஒரு மிதி மிதிக்கிறான். அப்படியே தலை உள்ள போயிருக்கு. தலை மட்டும் வெளியில இருந்து உடம்புல உள்ள போயிருக்கு. அப்ப உருவானவள் தான் துர்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா வைஷ்ணவி வருவா. அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி வருவா. அடுத்தது சரஸ்வதி வருவா. அடுத்தது பிராமி வருவா. இதனால ஒவ்வொரு நாட்களும் இப்ப நம்ம 24 மணி நேரம் ஒரு நாள் கணக்கு வச்சிருக்கோம். அப்ப கணக்கு என்னன்னா சூரியன் காலப்புற தென்படுறத ஒட்டி திருப்பியும் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளதான் அது ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதாவது நான் சொல்ற காலம் பாத்தீங்கன்னா கிருதயுகம். அந்த காலத்துல அப்பெல்லாம் சுவாமி கண்ணுக்கு தெரிவார். இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா குழந்தை இருக்குன்னா குழந்தை பக்கத்துல சுவாமி உட்காந்துருப்பாரு, அது உங்க கண்ணுக்கு தெரியும். காலம் வரைக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச சுவாமி இப்ப கலியுகம் கிட்ட நெருங்குறதுனால நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஏன்னு கேட்டா அதர்மம். அந்த நிஷும்பன் என்னென்னலாம் தப்பு செய்தானோ அதெல்லாம் நம்ம மனுஷ ரூபமா இருந்துட்டு செஞ்சுட்டு வரோம். தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு செஞ்சுட்டு வரோம். அப்ப தப்பு செய்யற இடத்துல அந்த சுவாமியானப்பட்டவர் என்ன பண்றாருன்னா கைலாசத்துக்கு போறாரு. அப்ப இந்த நவராத்திரிக்கு மட்டும் ஏன் நம்ம வீட்லயே பூஜை பண்றோம் அப்படின்னா ஒரு வீட்லயும் குலதெய்வம், அதாவது குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நம்ம வீட்டுல வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லணும். குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ எந்த சுவாமியா இருந்தாலும் நம்ம போட்டோவாவது அட்லீஸ்ட் வீட்டுல வச்சிருப்போம். அப்ப அந்த நவராத்திரியில அந்த கொலுல நீங்க என்னென்ன அடுக்குறீங்க இதெல்லாம் ஒன்னொன்னா. அதனாலதான் 9 படி வச்சிருக்க. 10வது படியா கைலாசம். 10வது படிதான் கைலாசம். யாராவது வீட்டுல 10வது படி வைப்பீங்களா? 10வது படி வைக்கிறது தான் கைலாசம். 10வது படியில தான் சிவபெருமான் இருப்பார், அம்பாள் இருப்பாங்க, பார்வதி இருப்பாங்க. அந்த ஒரு படியா நம்ம வாழ்க்கையில கஷ்டம் இன்றி நம்ம மேலுக்கு வர்றதுக்கு தான் அந்த நவராத்திரி கொலு வைக்கிறதானது உருவாச்சு. வீட்டுல 9 படி, அதுக்கு மேல ஒரு படி 10வது படி வச்சு. அதனாலதான் இந்த மனுஷனோட பொம்மைகள்லாம் பாத்தீங்கன்னா கீழே கல்யாணம் ஆகிற அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கீழே. ஒரு மனுஷனோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் பாலம், 40 வயசு வரைக்கும் யௌவனம், 60 வயசு வரைக்கும் விருத்தம், 80 வயசு போது சிவம். 20 வயசுல இருக்கும் போது உலகத்துல இல்லாத சந்தோஷங்கள் அனுபவிக்கணும். யாருமே கேட்கற ஆள் இருந்தாலும் அங்கேயுமே சுத்தலாம், செலவு பண்ணலாம். அந்த பால பருவம் அப்படி சொல்லுவோம். 40வது வயசுல யௌவனம்னு பேரு. கல்யாணம் ஆயிரும், குழந்தைகள் பிறந்துடும். குழந்தைகள் பிறந்தோடனே அவங்களுக்காக ஓடணும், குடும்பத்துக்காக ஓடணும். அடுத்தது விருத்தம். 3வது பாத்தீங்கன்னா விருத்தம். விருத்தம் என்றால் நமக்கு பேரம் பேத்தி அந்த ஸ்டேஜ். அடுத்தது சிவம். 80லிருந்து 100க்கு வரைக்கும் அந்த சிவமானது சுவாமிகிட்ட போய் சேர்றதுதான் அந்த சிவம், மோட்சகதி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா இந்த நவராத்திரி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து சுவாமியை விட அம்பாளுக்கு தான் வந்து சக்திகள் ஜாஸ்தி ஆகும். இந்த புரட்டாசி மாசத்துல பாத்தீங்கன்னா எல்லா மார்கழி மாசத்துல வந்து வீட்டு வெளியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாணியை வச்சு மேல ஒரு பூசணிக்காய் துண்டை வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குளிர்லாம் உள்ள எடுத்து சூட்டை வந்து வெளியில் தள்ளும். அதனால புரட்டாசி மாசம் வந்து அம்பாளுக்கு உண்டான சக்திகள் தனி. ஆடி மாசம் எப்படி அம்பாளுக்கு தனியான வெள்ளிக்கிழமையான ஒரு விசேஷமோ, இந்த புரட்டாசி மாசமானது பிறக்கப்பட்டவள் தான் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, வைஷ்ணவி, ரௌத்ரி, சாமுண்டா, சிவதுர்கா. துர்கையிலே பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்கை, சிவதுர்கை ரெண்டு விதமாக இருக்கு. விஷ்ணு துர்கைங்கிறவர் விஷ்ணுவால் அவதரிக்கப்பட்டவர். தசாவதாரத்திற்கு முன்பாகவே அவர் பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்கை அவதரிக்கப்பட்டால், சிவதுர்கை ஆகப்பட்டவள் இந்த நவராத்திரி இந்த 9 அரசரும் 9 அரக்கணங்களையும் 9 நாள்லையும் வச்சு அழிப்பார். ஒரு அம்பாலா உருவெடுத்து ஒரு அரக்கணங்களையும் அழிப்பார். இன்னைக்கு அழிச்ச அரக்கன் யாருன்னு பாத்தீங்கன்னா நிஷும்பன்னு பேரு. இன்னைக்கு அழிச்ச அரக்கன் யாருன்னு கேட்டீங்கன்னா நிஷும்பன். அந்த கட்டவள் யாருன்னு கேட்டீங்கன்னா துர்கா. அழிக்கப்பட்டவள் சிவதுர்கா. அழிக்கிறதுக்கு யோசனை கொடுத்தவர் சிவபெருமான். அந்த அழிக்கணும்ங்கிற எண்ணத்தை அவனை நல்லவனா மாத்தணும் கொண்டு வந்தவர் மகாகாளி. எல்லாருமே மகாகாளினா பெரிய உக்ரமான தெய்வம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அது கிடையாது. மகாகாளி வந்து ரொம்ப 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 சாந்தமான தெய்வம். அந்த துர்கையானப்பட்டவள் வதம் செய்கிறாள், மகாகாளியானப்பட்டவள் நல்லது பண்றாள். அவனுக்கு ஒரு திருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். நீ வந்து எனக்கு ஒரு வாகனமா இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் காளை கண்ணு, காளமாடு, காளை கண் அதெல்லாம் சொல்லலாம். காளமாடு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக தான் இருக்கும், சாந்தமா இருக்காது. பழகினவங்கள்ட்ட சாந்தமா இருக்கும். யாராவது புதுசா வந்து தலையை தொட்டா தலையை தட்டு. அது மாதிரி ஒரு சுவாமிக்கும் ஒரு வாகனங்கள், ஒரு சுவாமி வந்து ஒரு அம்பாளுகளும் ஒரு வதம் செய்கிறாள். இந்த 9 நாள்ல தான் அந்த 9 அரக்கணங்கள் அழிக்கப்பட்டா. இதே மாதிரி ஒரு நாளைக்கும் என்னென்ன சுவாமிகளை என்னென்ன அரக்கணங்களை அழிக்கப்பட்டாங்கிறத சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அழிச்ச அரக்கன் என்ன அரக்கன் சொல்லியிருக்கேன்? நிஷும்பன். அந்த நிஷும்பனானப்பட்ட இன்றைக்கு வதம் செய்து துர்காம்பிகாய்க்கும் மகாகாளிக்கும் வாகனமாக ஆன தினமன்று பிரதமை, நவராத்திரி பிரதமை அப்படிங்கிற பொருள். அதனால இன்னைக்கு என்ன அலங்காரம் அப்படின்னு யாருக்காவது புரியுதா? அவ்வளவு. இப்ப கரெக்ட். முருகனும் சுப்பிரமணியரும் அம்பாள் சேர்ந்து வச்சிருக்கிறது என்ன சொன்னீங்க? ஸ்கந்த மாதா. இதுல வந்து சமஸ்கிருதத்துல ஒரு பேர் சொல்லுவாங்க, ஸ்கந்தாலிங்கித நித்ருபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கந்தா லிங்கித நித்ருபதம். ஸ்கந்தாலிங்கிதம்னா ஸ்கந்தாக அப்படின்னா 2 பொருள் ஆகும். ஆஹா அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணோட பேர் எடுத்துட்டால எல்லாருமே புள்ளிங்கமா முடியாது. புள்ளிங்க மீன்ஸ் எப்படி சொல்லணும்னா துணைக்கால் இல்லாமையோ இல்ல ஈ போடாமையோ வராது. ஒரு பையனோட பேர் எடுத்தா கார்த்தி, ஸ்கந்தன் அப்படி முடியும். ஒரு பொண்ணோட பேரை எடுத்துட்டா தீபா, ஜெயஸ்ரீ, விசர்க்கம், தீர்க்கம் அதிகமா வருது. அதனால அந்த இடத்துல வந்து சுவாமியை விட சக்தியான கொண்டவள் இந்த 9 நாட்கள்லயும் அம்பாள் வச்சிருப்பா. பிள்ளையாரு, சுப்பிரமணியர், சுவாமி சேர்த்து இந்த அம்பாளாகப்பட்டவர் ஸ்கந்த மாதாவா இருக்கிறார். நாளைக்கு ஒரு அலங்காரம் இருக்கு, அது நாளைக்கு வரும்போது சொல்லிடுறேன். இப்பொழுது ஷோடச உபசாரம் என்று சொல்லக்கூடிய 16 வகையான உபசார பூஜையானது இப்பொழுது நடைபெற போகிறது. முக்தி தரும் தாயே எங்கள் மூகாம்பிகையே, முக்தி தரும் தாயே எங்கள் மூகாம்பிகையே, சக்தி தரும்
தருவாயே நெஞ்சில் சாந்தி தருவாயே சக்தியை தருவாயே நெஞ்சில் சாந்தி தருவாயே பக்தியை செய்கின்றோம் உங்கள் பாதம் பணிகின்றோம் பக்தியை செய்கின்றோம் உங்கள் பாதம் பணிகின்றோம் சத்திய நாயகின் அருள் பெற பெருமை பாடுகிறோம் முக்தி தரும் தாயே எங்கள் மூகாம்பிகையே முக்தி தரும் தாயே எங்கள் மூகாம்பிகையே வருவாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தாயே ஓங்கார நாயகியே வருவாயே ஓம் சப்தசபாம்மே கோபாதாம் கே துஜத்யாஹ சமாந்ததஹ தாஹிந்திரியாவதக்குரு சர்வமாதுருமானதாம் ஹரே புத்ரியமாத்ரம் மே கோபாதாம் யமுதஹஸ்தே விதாருதுஹு பிரதஸ்தாமாய யோகந்தி சாஹித்ரி அமிர்தாஹசதாம் யோகைவாஹ பிரம்மணோ மேராம் अमृतेनामृतात्मुरी तस्मै हे ब्रह्मण ब्रह्माण आयुष्कीर्तिमुददातमो सत्तरविभक्तिर्ददामि ॐ अग्निर्नः पातु कृत्तिकाः नक्षत्रं देवमिन्द्रियं हितमानाविचक्षणं हविदासंयुहोता यस्य भान्तिरन्वयो यस्य केतवः यस्येदाविश्वाभुवनानि सर्वाः सकृत्तिकावदधिरं वदामः अग्निर्तो देवस्तु विवेदरामो ओम हिरण्यपात्रं मरोः पूर्णस्तदादि मधव्यो धानीति एकदा ब्रह्मण उपहरति एकदैवैजमानादित्येजो ददाति पूर्णगर्भितं दर्शयामि मंगला